கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்து தரிசனம் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. ஆமேன். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி கிமு 600 வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. யூதாவை ஆட்சி செய்ததான ராஜாவாகிய யோயாக்கிம் காலத்து தீர்க்கதரிசி தான் இந்த ஆபகுக். இஸ்ரேலர்கள் பாபிலோனியர்கள் கல்தேயரிடம் பிடிபட்டு பாபிலோனியர்கள் எருசலேமின் ஆட்சி புரிந்த அந்த சமயத்தில் கண்ட தரிசனம்தான் பாடிய பாட்டும் என்றும் கூட சொல்லலாம். இந்த ஆபகுக் 1ஆம் அதிகாரத்தை காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்றும் ஒப்பிடலாம். 2ஆம் அதிகாரம் முழுவதும் 5 விதமான ப்ராமிசஸ், வேண்டுதல்கள், இவை நமக்கும் பொருந்தக்கூடியது தான். அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் காட்ஸ் கம்மிங் டு டெலிவர் என்றே புரிந்து கொள்ளலாம், படிக்கலாம். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம் தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு தரிசனம், ஒரு திட்டம் வைத்துள்ளார். இந்த தேவ திட்டம் நிறைவேற காத்திருந்துதான் பெற வேண்டும். ஆம், அது நிச்சயமாக தாமதிப்பதில்லை. உதாரணமாக, யோசேப்பு எகிப்தில் அடிமையாக வாழ்ந்தான், சிறையிலும் வாடினான். ஆனாலும் யோசேப்பு சிறு வயதில் கண்ட தரிசனம் பொய் சொல்லவில்லையே என்று விசுவாசித்தான். அதேபோல் ஒரு நாள் எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாகவும் மாறிவிட்டான். தனது தந்தை, அண்ணன், தம்பி யாவருமே யோசேப்பை வணங்குகிறார்கள். இந்த உயர் பதவி மிக எளிதில் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. பல பாடுகள், பற்பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சிறை தண்டனை, அடிமை வாழ்க்கை, இப்படி பல இன்னல்களுக்கு பிறகுதான் உயர்த்தப்பட்டான் யோசேப்பு. ஆனால் இன்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பாட் ஹீலிங் தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேற வேண்டும். ஆனால் அதாவது பள்ளிக்கு போகவே மாட்டார்கள், பரீட்சைக்கு பணமும் கட்ட மாட்டார்கள். ஆனால் எப்படியாவது பாஸ் ஆக வேண்டும். இது போன்று உங்களிடம் உள்ள ஆசைகளை அறிந்ததான தேவ ஊழியர்கள் மிகவும் எளிதாக மக்களை வஞ்சிக்கிறார்கள். தமது வார்த்தையினால் அண்ட சராசரங்களையும் படைத்த நம் தேவாதி தேவனை அதிசயம் நடத்தும் தேவனாகவும் குறி சொல்கிற ஒரு கடவுளாகவும் சித்தரிக்கிறார்கள். இன்று அநேக ஊழியர்கள் பொய்யான ஆசையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை நம்பவும் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, வெயிட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். குறித்த காலம் வரும் வரை காத்திருப்போமாக. அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். God bless you.